இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் ஒரு இடத்த காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஹார்மோஸ் தான். அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் அப்படின்னா என்ன, அதே மாதிரி இந்த கல்ஃப்னா என்ன, இந்த பேனா என்ன, டெல்டானா என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெல்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆறுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது கடலை நோக்கி வரும்போது அது கூட சேர்ந்து இந்த மண் துகள்களையும் அடிச்சுட்டு வரும். அந்த மாதிரி அடிச்சுட்டு வரப்போற இந்த மண் கல் எல்லாம் சேர்ந்து ஒரு நிலப்பரப்பை உருவாகும். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லகூன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஏரியை தான் லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க புலிக்காட்டு லேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டூரி அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஆறுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது கடல்ல கலக்கிற இடத்த எஸ்டூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது, பெனிசுலா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐலாண்ட்லாம் பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நிலப்பரப்பை சுற்றி எல்லா பக்கமும் கடல் இருந்தால் அதை நம்ம ஐலாண்டுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தோமான் நிக்கோபார் ஐலாண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிசுலா அப்படின்னா தீபகற்பம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கும், ஒரு பக்கம் நிலப்பகுதி இருக்கும். இதைத்தான் தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பக்கமும் பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு இருக்கும், ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய கடலோட கனெக்ட் ஆயிருக்கும். இது பொதுவாக ரொம்ப அகலமாக இருக்கும், அதே மாதிரி ஆழமும் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வங்காள விரிகுடாவே எடுத்துக்கலாம். 3 பக்கமும் நிலப்பரப்பால் சூழப்பட்டிருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கலோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கல்ஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடல் பகுதியிலேருந்து ஒரு சின்ன பாட்டு நல்ல நிலப்பரப்புக்குள்ள ஊடுருவி போயிருக்கும். சில சமயம் இது ரொம்ப குறுகலாகவும் இருக்கும், அதே மாதிரி ஆழமாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெர்சியன் கல்ஃபே எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறுகலாக தான் இருக்கும், அதே மாதிரி ஆழமாகவும் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜலசந்தி இல்லைன்னா நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மிகப்பெரிய நீர் பகுதிகள் அல்லது 2 கடல்களை இணைக்கிற இடத்த தான் நம்ம ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெர்சியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமான் அப்படிங்கிற இந்த 2 நீர் பகுதியிலையும் இணைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான். இதுவரை நம்மளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.